ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்கை வந்து நம்ம வந்து தனியாக வந்து கலட்டிட்டு அது எல்இடி டிவியோட எப்படி ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது, ஹார்ட் டிஸ்கை வந்து எல்இடி டிவியோட வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணி அதில் நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்கை வந்து எல்இடி டிவியில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 250 ஜிபி லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்கை வந்து ஹார்ட் டிஸ்க் டு யூஎஸ்பி ஒரு கனெக்டர் வந்து வாங்கியிருக்கோம். அதோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். இது வந்து 2.5 இன்ச் கார்டு டிஸ்க், லேப்டாப் கார்டு டிஸ்க்கு. இதில் 3.5 கார்டு டிஸ்க்குண்டா நீங்கள் தனியாக ஒரு 12 வாட்ஸ் அடாப்டர் நீங்கள் வைக்கணும். இதே நீங்கள் லேப்டாப் கார்டு டிஸ்க்குனால் நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் கார்டு டிஸ்க்குண்டா வந்து நீங்கள் ஒரு 12 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து லேப்டாப்போட கார்டு டிஸ்க்குன்றனால இப்போ இந்த கார்டு டிஸ்க்கை வந்து ஹார்ட் டிஸ்க் டு யூஎஸ்பின்ற ஒரு கனெக்டர் வந்து வாங்கணும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை வந்து எப்படி நம்ம எல்இடி டிவியில் கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். டிவி ஆன் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஹார்ட் டிஸ்க் டு யூஎஸ்பி அந்த கனெக்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த யூஎஸ்பி வந்து டிவியில் வந்து எப்படி மாற்றுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 250 ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ ஹோம் பேஜ் வந்து போய்க்குங்க. எல்இடி டிவி வந்து ஹோம் பேஜ் வந்து அமைக்குங்க. மெயின் பேஜ் இருக்கும். யூடியூப்பு, இப்போ நெட்ஃப்ளிக்ஸு இந்த பேஜுக்கு வந்து வந்துடுங்க. வந்துட்டு இப்போ ஹார்ட் டிஸ்கை வந்து பின்னாடி வந்து யூஎஸ்பியோட நம்ம கையில் வச்சுருக்கிற அந்த கனெக்டர் வந்து யூஎஸ்பி இருக்க முனையில் இந்த யூஎஸ்பி வந்து ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணதில் வந்து எல்இடி டிவியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த 250 ஜிபி வந்து எல்இடி டிவியில் வந்து வந்துடும். இப்போ அந்த யூஎஸ்பியோட அந்த ஃபீமேல் யூஎஸ்பியோட இந்த மேல் யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிவியில் வந்து ஷோ ஆகும். மாஸ் ஸ்டோரேஜ் டிரைவ் கனெக்டடு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம லேப்டாப் இப்போ டிவிக்கு பின்புறமாக வந்து நீங்கள் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் இப்படி தொங்க விடலாம், இல்லை ஏதாவது ஸ்டாண்டு மாதிரி கூட வச்சு நீங்கள் அதிலேயே வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி ஒரு ப்ளூ கலர் லைட் ஒன்று எரியும். அப்போ ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் ஏதாவது டேமேஜான லேப்டாப் போடையோ அதில் ஹார்ட் டிஸ்க் வந்து கிடக்கும். அதை நீங்கள் எடுத்து இது மாதிரி ஒரு கனெக்டரு ஹார்ட் டிஸ்க் டு யூஎஸ்பி கனெக்டர் வந்து வாங்கி நீங்கள் எல்இடி டிவி, லேப்டாப்பு, இப்போ மொபைலில் கூட நீங்கள் ஓடிஜியை போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்கை வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்குள்ளே வந்து என்னென்ன வச்சுருக்கோம்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம். ஹார்ட் டிஸ்க் பாருங்கள், ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்னென்ன வச்சுருக்கோம்னு சொல்லி இதிலே வந்து வரும். இதில் வீடியோஸ் கூட பார்த்துக்கலாம். ஜிபிக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து உங்கள் எல்இடி டிவியில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்தால் இது மாதிரி ஹார்ட் டிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே 2.5 இன்ச் கார்டு டிஸ்க் வந்து வாங்குங்க. எங்கேயாவது கிடைச்சாலும் 2.5 இன்ச் கார்டு டிஸ்க்கு. இப்போ டெஸ்க்டாப் கார்டு டிஸ்க்லாம் வந்து 3.5 இன்ச்சு. அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக 12 வாட்ஸ் அடாப்டர் போடணும் டெஸ்க்டாப் கார்டு டிஸ்க்கு. இது லேப்டாப் கார்டு டிஸ்க் 2.5க்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணலாம். எந்த எக்ஸ்ட்ரா பவர் வந்து நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை, அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் 2.5 ஹார்ட் டிஸ்க்லேயே வந்துட்டு
1 டிபி 2 டிபிக்கு இருக்குது. ஒரு 2 டிபிக்கெலாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து உழைக்கும். ஹார்ட் டிஸ்க் வந்து அந்தளவுக்கு வேகமாக வந்து போகாது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பென்ட்ரைவர் வாங்கினாலும் ஒரு 400 500 கிட்ட வந்து வந்துடும். இதே ஒரு 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கனாலும் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 ப்ரைஸ் கிட்ட வரும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் அந்த யூஎஸ்பியோட ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஹார்ட் டிஸ்க் டு யூஎஸ்பி கனெக்டர் ஒன்று வாங்க போகிறீங்க 2.5 இன்ச்சுக்கு. அடுத்து வந்து அதை எல்இடி டிவியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் சிம்பிளான ஸ்டெப்பு. இதை வந்து நீங்கள் எல்இடி டிவியை கலட்டி மாட்டல மட்டும் தேவையே இல்லை. நீங்கள் வெளியவே வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹார்ட் டிஸ்க் வைக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இல்லை டிவி பின்னாடியே கூட ஏதாவது ஒரு லாக்கிங் டையை கூட வாங்கி நீங்கள் அதில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல டயத்தில் வந்து எடுத்துக்கலாம். ஹார்ட் டிஸ்க் வந்து 250 ஜிபி இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி டிவியில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து உங்கள் ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீடியா வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து நீங்கள் அதில் எத்தனை இதுண்டா ஏற்றிக்கலாம். ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1 டிபிக்கெலாம் ஹார்ட் டிஸ்க் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2000 2200 வரும். 1 டிபின்றப்போ 1000 ஜிபி. உங்களுக்கு அதை எக்ஸ்டர்னலாக உங்களோட ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் கனெக்ட் பண்ணுறப்ப மட்டும் ஓடிஜி பின் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும். டைப் சி தகுந்த மாதிரி டைப் சி, நார்மல் பின்னுக்கு தகுந்த மாதிரி நார்மல் வந்து நீங்கள் வந்து வாங்குகிற மாதிரி வந்திருக்கோம். வாங்கி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்இடி டிவிலேருந்து ஹார்ட் டிஸ்க் டு எல்இடி டிவி எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துட்டோம். எல்இடி டிவியில் வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணுறது நம்ம தான் வந்து யூடியூப்லேயே வந்து முதல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது வந்து எத்தனையோ பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஏதாவது ஒரு லேப்டாப் நீங்கள் உங்களுக்கு வந்து கெட்டு போகுதுன்னா நீங்கள் அப்படியே போட்டுருவீங்க. அதில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்ன்றது இந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் வந்து விரும்புகிறேன். இது மாதிரி வந்து மேலும் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்து என்னோடய சேனலில் வந்து பாருங்கள். சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட சேவை சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து போடுவேன். இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் டு எல்இடி டிவியில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணி ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.